கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நம் தேவன் பாருங்க, நமக்கு எல்லா விதத்திலுமே அவர் நமக்கு எல்லாத்தையும் அ சில காரியத்தை கொண்டு நம்மை வழிநடத்துகிறார். ஆலோசனை தருகிறார், அனுகூலமாக இருக்கிறார், ஜெயம் தருகிறார், வெற்றி தருகிறார். ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலும் அவர் கூடவே இருக்கிறார். எங்கு சென்றாலும் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இப்படி தான் அவர் நம்மை வழிநடத்துகிறார் பாருங்க. அவர் நம் கூடவே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, ஆம் என் தேவன் இப்படி இருக்கிறாரா, என்னை இந்த அளவுக்கு வழி நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எப்படி? அவருடைய வார்த்தையில் தான் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் வார்த்தை கொண்டு நம்முடைய குடும்பத்தை நடத்துகிற விதத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஆமாம் ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை மேலாக தூக்கி என்னுடைய ஆசீர்வாதத்தை மேலாக கொண்டு வந்து என்னை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். கொடான கோடி நன்றி என்று நம் உள்ளத்திலே கைவைத்து தினமும் சொல்ல வேண்டும். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராகும். நம் தேவன் பாருங்கள், அவருடைய வார்த்தை கொண்டு நம்ம எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். பாருங்கள், நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தை, நீங்கள் எந்த பெரிய பல்கலைக்கழகத்துக்கு பெரிய பெரிய டிகிரிலாம் படித்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொடும். அதான் ரொம்ப முக்கியம். அது எங்கேயுமே கிடைக்காது. அவர் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சங்கீதத்தில், நீதிமொழிகளில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை எப்படி ஞானமான ஆக்குறது, எப்படி புத்திமான ஆக்குறது, எப்படி அவனுக்குள்ள அந்த நாவை எப்படி கையாளுவது, இப்படி இந்த வசனத்தை கொண்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி மற்ற அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய நாவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அவன் எந்த வழி அவன் தேவனை தேட வேண்டும், இந்த கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைத்தது என்று அவன் அறிய 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 என்னுடைய வாழ்க்கையிலே அவன் படித்தது ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் மாதிரி தான். இதை படிச்சுக்கிட வாங்கிக்கிட செய்கிறது. ஆனால் இதை அறியும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்குன்னா, விலையேற பெற்ற ஒரு அதிகமான ஒரு பொக்கிஷம். அதான் சொல்கிறது, அவைகளின் தொகை எவ்வளவோ அதிகம். ஆமாம், இது எங்கேயாட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்குமா? அவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கேன்பா, உனக்கு ஆலோசனை தருகிறேன், உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுத? என்னுடைய குமாரனை கொண்டு இந்த உலகத்திலே பாவத்தை நீக்கி உன்னை நீதிமான ஆக்கியிருக்கிறேனே, நீ ஏன் கவலைப்படுதா? உனக்கு செல்வங்களை பெருக்கிறதற்காக அவர் தரித்திரமானாரே, உனக்கு நோய்களெல்லாம் தான் நீக்க அவர் சிலுவையின் மரணமானாரே, நீ ஏன் கவலைப்படுத? நாவில் சொல்லு, ஆம் என் தேவன் இருக்கிறார், அவர் நோய்களை நீக்கினவர், என் சரீரத்துக்கு மேலே அவர் அந்த பிசாசை அண்ட முடியாது, அவர் தான் எனக்கு சரீரத்துக்குள்ளே ஆளுகை செய்கிறார், நான் இந்த சரீரத்துக்கு அவர் இடம் கொடுத்து விட்டேன், இனிமேல் நான் அல்ல அவரே ஆளுகிறார் என்று சொல்ல வேண்டும். இப்படி நீங்கள் தினமும் வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இருக்கணும். சூழ்நிலைகள் ஒன்று சொல்லும், ஏதாட்டும் ஒன்று இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படி இப்படின்னா, பாரு உனக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பிரச்சனை சொல்லும். அவருடைய தலைமுகளால் நான் குணமானேன், ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது இந்த மாதிரி வார்த்தை எங்கே கிடைக்கும்? ஒரு மனுஷனுக்கு இப்படி சொல்லும்போது அவனுக்கு பலவீனமாக இருந்தாலும் பலனாய் மாறிவிடுவான். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். வார்த்தை கொண்டு கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை பற்றியும் சோர்ந்து போவாங்க. இந்த மாதிரி சிறு நிமிடங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள. அவருடைய வழிநடத்தலில் முதல்ல பாருங்கள், அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஆலோசனை தருகிறார். ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் மிக அருமையானது. மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள், நிறைய பேருக்கு ஆலோசனை, அதாவது கன்சல்டிங் இது போவாங்க நிறைய பேருக்கு. இது சில இடத்துல அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீஸ். சும்மா உட்காந்து பேசுகிறதுக்கு தாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறதுக்கு 10,000 20,000 30,000 வாங்குகிற ஆட்கள் ஏகப்பட்ட இருக்குது. அதை விடையும் மேலான ஆட்கள் இருக்குது. வெறும் பேசுகிறது, அவங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த கசப்பான விதையை எடுத்து துறப்படணும், அவ்வளோதான். ஆனால் அது என்ன செய்ய? ஆலோசனை கொடுத்தனால தான் முடியும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை, அவங்கெல்லாம் எவ்வளோ பணம் கட்டி போகிறாங்க, கிடைக்கலையே வாங்கலைன்னு, ஆனால் வேத வசனத்தில் இருந்தால் அவர்கள் எடுத்து அதை கூறும் பொழுது அது விடுதலை ஆகிறது. ஆம், இது நீ எவ்வளோதான் சொன்னாலும் மனிதன் அக்செப்ட் பண்ணாதான் அது நிறைவேறும் இல்லையா? நீங்கள் எத்தனை ஆலோசனை கொடுங்க, எத்தனை வேணும், ஆனாலும் அவன் அமேன் இதை நான் செய்வேன் அப்படி நான் உறுதி எடுக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். ஆமாம், வார்த்தைகளை அவன் சொல்கிறான், ஆலோசனை சொல்லும் பொழுது தேவனுடைய இந்த புக்கில் இருக்க வேதாமத்தில் எல்லா ஆலோசனைகளும் நன்மைகளும் கிருபைகள் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பர்டிகுலர்மான இந்த வீடியோவில் ஆலோசனை நமக்கு எப்படி கிடைக்குது? தேவனுடைய வார்த்தை கிடைக்குது. அந்த வார்த்தை என்ன செய்கிறது? நம்மளை உயிர்ப்பிக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பெரியவங்ககிட்ட சொன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். அவங்கள குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம். அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க ஆலோசனை குடுப்பாங்க. உங்களுக்கு செல்வங்கள் பெருகணுமா அவங்க ஆலோசனை குடுப்பாங்க. நீங்க படிக்கணுமா ஆலோசனை கிடைக்கும். இப்படி நிறைய ஆலோசனை இந்த உலகத்தில இருக்கு. அது அதனால அவைகள் இந்த மாரி கிடைக்குது. சிலவங்களுக்கு அ ஏகப்பட்ட பொக்கிஷம் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஆனா யாரும் கேட்கறதில்ல. அதனால தேவன் சொல்றார், "கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்." கேட்கணும். மனிதன் எல்லாரும் ஓடி போய் சொல்ல மாட்டான். இப்படி வா, இழுத்து வான்னு. அது தேவன் ஒருவர் தான். அவர் தான் எல்லாரையும் இழுத்து வாங்கி முடியாதவன முடிச்சு வச்சு, கீழா கிடக்கிறவன மேல தூக்கி அழகு பார்க்குறது தான் அவருடைய வேலை. ஆனா மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். மனுஷன்ட்ட நம்ம தான் போய் கேட்கணும். ஏன்னா அவனே நிறைய பிரச்சனையில இருந்து மேல மேல வருவான். யார்ட்ட போய் என்னத்த சொல்ல? யாருக்கு வேணும்னா வருவாங்க, நான் வேணா சொல்லலாம் அப்படின்னு தான் இருப்பான் ஒழிய, யாரையும் தேடி போய் செய்ய மாட்டான். ஆகையால் அருமையான தொகை உள்ள அந்த ஆலோசனை இந்த உலகத்திலே நிறைய கிடக்கிறது. இப்படி தேவன் உங்களை வழிநடத்துகிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான தேவன், அவைகளின் தொகை எவ்வளவோ பெரிய அருமையான அந்த தொகை தேவன். இந்த அருமையான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆலோசனையின் எவ்வளவு தொகையோ அதைவிட மேலான அந்த அற்புத தேவன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பாய் வழிநடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.